அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். பிரியமான தேவஜனமே, நேற்றைக்கு நானே பேசினேன், ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்ல பேசினேன். ஒரு அந்த யூடியூப்ல போட்டிருக்கிற அந்த மெசேஜை நான் கேட்டேன். அப்போ அதுல ஒரு வசனம், நமக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, தாவீது ராஜா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான். அப்படி பலிகளை அவன் செலுத்தும் பொழுது பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டதாம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ தாவீது ராஜா என்ன செய்யறாரு, பலி செலுத்துறார். பலி செலுத்தும் போது வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நான் சொன்னேன், ஊழியக்காரர்களாகி நாம தேவ சமூகத்துல 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, என்னாம் 7:14 சொன்னது போல, என்னாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன்னு சொன்னார். உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நேர்த்தி கூட நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபித்ததுனால என்ன ஒரு பெரிய காரியம்னா, கொரோனா நம்முடைய இந்திய தேசத்துல 99.9% குறையும்படியா கத்திருக்கிறது சொல்லுவோமா? சபை திறக்கப்படுவோம், நாளைக்கு நம்ம இருப்போமோன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் உண்மையா சொல்றேன், நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய இந்திய மக்கள் மேல் அவர் உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம அதிகமாக சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக எனக்கு அன்பானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தால் கூட அநேக சீர்கேடுகள் நமக்குள்ளே இருக்கிறது. சீர்கேடுகள் என்ன தெரியுமா? அநேக சீர்கேடுகள் நமக்குள்ளே இருக்கிறது. அதாவது ஒழுங்கின்மை காரியங்கள், சரியான ஆராதனை இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படி வரும்போது ஒரு ஞாபகத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது சீர்கேடாய் அமைந்து விடுகிறது. கர்த்தர் பிரியப்படாத காரியத்தை நம்ம செய்யும் போது சீர்கேடா மாறிவிடலாம். எப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்களேன். அந்த ஏசாவை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது ஏசா என்ன செய்யலாம், யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி கூழ் சமைத்துக் கொண்டிருக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. இல்ல 25ஆம் அதிகாரம் 29-34 வாசிங்க. ஆதியாகமம் 25 வாசிங்க. அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை அதுல வேணுமா? அவன் கூழ் சமைத்து, யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். 29. களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். யாக்கோபை நோக்கி, அந்த சிறப்பான கூழை நான் சாப்பிட கொஞ்சம் எனக்கு கொடுன்றான். நிலைத்திருக்கிறேன் என்றான். ஏதோம் என்று பெயரிடப்பட்டது. அப்போது யாக்கோபு அவர் பாருங்க, உடனே அவர் கேட்கிறார், சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செய்து விற்று போடுன்னு சொல்றாரு. உடனே ஏசா சொல்றாரு, இதோ நான் சாக போகிறேனே, என் சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு? அப்பொழுது யாக்கோபு என்றான், அவனுக்கு விற்று போட்டான். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல ரொம்ப அழகா சொல்றார். 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஒருவேளை அந்த கூழுக்காக
சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல நீங்கள் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க கண்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கென்று சில சிரேஷ்ட புத்திர பாகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, கத்தருக்கு சோதரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமா இருக்கிறீங்க. நமக்கு 4 கேட்டகரி அவர் கொடுத்திருக்கிறார். யார்? நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், இரண்டாவது பரிசுத்த ஜாதி, மூணாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அப்புறம் சொந்த ஜனமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு யார்? நம்ம சொந்த ஜனம். ஏன்னு சொன்னா அவர் நம்மை ரட்சித்ததுனாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு அவர் கொடுத்ததுனாலே அவருக்கு சொந்த ஜனமா மாறி இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ராபோஜனத்துல அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோம், அவர் மாம்சத்தை நம்ம புசிக்க போகிறோம். அப்ப சொந்த ஜனமா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல அப்பேற்பட்ட அதிகாரம் பெற்றவர்கள் இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு சொல்ற வருமானம் வரும் என்று சொன்னால், ஒருவேளை கர்த்தருக்கு சொல்ற பணம் வரும் என்று சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நான் பாக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, எது சீர்கேடு என்று சொன்னால், தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நாம் செய்யாதபடிக்கு வீண அலுவல்களில் நாம் சிக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் சீர்கேடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சீர்கேட்டை உடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரா, இன்னைக்கு குணமாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றார், உங்களுடைய சீர்கேட்டை என்ன செய்வேன்? முதலாவது குணமாக்கவே. ஏன்னா 6ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பூமியானது மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நோவா பீரியட்ல ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நல்ல அற்புதமாக ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அநேக ஜாதிகளை உருவாக்கி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் முடிவும், ஆமா, கர்த்தர் அந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். உலகத்தை அழிச்சார். நோவாவை மாத்திரம், அவன் குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார். அழகிய சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யலாம், கடைசி வரைக்கும் எனக்கு 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்றான். மழை வரப்போது மழை வரப்போது மழை வரப்போது மழை வரப்போது சொல்லி இயேசு வர போறாரு, இயேசு மிக சீக்கிரத்துல வராரு, இயேசு மிக சீக்கிரத்துல வராரு கேட்கணும் சொல்றாங்க. எப்பயா வர போறாரு? நீங்க பாட்டு சொல்லினே இருக்கீங்க, 2000 வருஷமா இயேசு வரல நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும் என கண்பான தேவ பிள்ளை, இயேசு மிக சீக்கிரத்துல வர போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த சந்ததியில அவனை மாத்திரம் கர்த்தர் நீதிமானாய் காண்கிறார். அப்ப என்ன சீர்கேடு சொன்னா, தேவ சமூகத்துல சில சீர்கேடான காரியம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், நேரத்தை, ஊழியத்தை, மற்ற காரியங்களை இதை பாருங்க, ஆண்டவர் தான் முன்னாடி வைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பேனா கிடைச்சா கூட இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுக்காம நமக்கு இது கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வாகனமா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் பாருங்க அவ்வளவு பெரிய சிரேஷ்ட புத்த பாகத்தை ஒரு கொஞ்சம் கூழுக்காரன் சொல்ல, நான் சாக போறேன், ஒரு டம்ளர் கூழ் குடிக்கல செத்துருவார் அவரு. ஆனா அவருக்கு என்ன வந்துச்சு, நான் சாக போறேன், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை. நம்ம அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டு பிள்ளைகள் என்பதை நம்ம மறந்து போய் நம்முடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விடுகிறோம். பணத்துக்காக, மற்ற காரியத்திற்காக, பிசினஸுக்காக, எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்தாதபடிக்கு நம்ம விற்று போட்டு விடுகிறோம். அதனால முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சீர்கேட்டு நான் என்ன செய்ய போறேன், குணமாக்க போறேன். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, உங்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன். ஒருவேளை உங்க மேல கர்த்தர் கோபமா இருந்திருக்கலாம். இந்த மாதம் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா மாற போறேன். யோவான் சொல்லி சொல்றாரு இல்லையா, நான் உங்களை இனிமேல் நான் உங்களை இனிமேல் என்ன பண்ண போறேன்,
யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்துல வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15 வாசிங்க. யோவான் 15:1 போனா பண்ணுங்க வாசிங்க. நான் உங்களை இனி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கத்தக்கதாய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் உங்களை சிநேகிதராய் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர். அப்ப முதலாவதாக கடந்த 3 மாதம் உங்கள் மேல ஒரு வேலை சீர்கேட்டுனால கோவம் இருக்கலாம். அது முதலாவது சொல்றாரு, என் பிள்ளையோட சீர்கேட்டு நான் குணமாக்க போகிறேன். இரண்டாவதாக அவங்க மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன்னா உண்மையான ஒரு சிநேகம். அல்லேலூயா சொல்லுவோமா? ரோமருக்கு திரும்ப 6 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பாங்கல்ல. ரோமர் 6:17 இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீர்கள், உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு ரொம்ப அழகா. முதல்ல நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம், மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சொல்றேன் இல்லையா? ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படித்தானே? இப்ப இந்த பக்கம் ஒரு 50 லட்சம் வச்சுட்டு இந்த பக்கம் இயேசு நகரை வச்சுட்டு யார் உனக்கு என்ன பண்ணுவோம்? இயேசுதான் வேணும் கைகள் வைத்து போகலாம். பரவாயில்லையே, ஒரு டெஸ்ட் வைக்கலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மக்கள் கர்த்தருக்கு படம்ன்றது 2வது பட்சம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்க சீர்கேட்டை நான் குணமாக்கிட்டேன். 2வது சொல்றாரு, மனப்பூர்வமா என்ன செய்யறேன்? ஏன்னா முதல்ல நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல மன்னிக்கணும், எபேசியர் 6:6 வாசிங்களேன். எபேசியர் 6:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 6:6. மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்திற்கு செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? மகள் சொன்னாங்க ஒரு சாட்சி, நான் எந்த சர்ச்சோன்னு சொல்லி பயந்து வந்தேன். ஆனா ஆண்டவர் நல்ல ஒரு எச்சரிக்கிற ஆவிக்குரிய சபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் மனுஷனை திட்டா அவங்க கோச்சுப்பாங்கன்னு சொல்லி நான் சத்தியத்தை மாத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கிறேன். ராபத்துக்கு எச்சரிக்கிறேன். ராபத்தை எடுக்கிறது எப்படி இருக்கணும்? நல் மனசாட்சியோட எடுக்கணும். என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி. குற்றம் நமக்குள்ள இருக்குமானா என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிட்டு இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கையிட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சிலர் என்ன இருக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, உங்களுக்கு சிலர் என்ன செய்றீங்க? பலவீனமாக இருக்கிறீங்க, வியாதியாக இருக்கிறீங்க, சிலர் மரித்தும் போய் இருக்கிறாங்க. அதனால நாம் என்ன செய்வோம்? சரியான நேரத்தில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். பலவீனன்றது நமக்கு எல்லாருக்கும் உண்டுதான். ஆனா தேவ சமூகத்துக்கு வந்து உட்காரும் போது முதல்ல நம்ம செய்யணும், ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதுமான கிருபையா பாதுகாத்தீங்க. ஒருவேளை உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருப்பேன், என்னை முதலாவது மன்னியும் ஆண்டவர். உடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த பந்திக்கு நான் தகுதியுள்ள பிள்ளையாய் ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி நாம அமரும் போதுதான் ஆண்டவருக்கே மனம் திருப்பார். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் கோபமா தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்புவார். அவ எல்லாரும் உபவாசத்தை ஜெபிக்கும் போது உடனே கர்த்தருடைய மனசு மாறிடும். யோனா புத்தகத்துல பார்க்கிறோம், நினிவே பட்டணத்துல போய் என்ன செய் அழின்னு சொல்லி யோனா அனுப்புறாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் உபவாசித்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் மனசு மாறிடுது.
அந்த 1,20,000 பேரை கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். அந்த ஆண்டவர் தான் நம்ம கூட இப்ப இருக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது சொல்றாரு, ஒரு சீர்கேட்டை நான் குணமாக்கிடுவேன். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிக்கிற கர்த்தராக இருக்கிறேன் சொல்லிவிட்டு மூணாவது சொல்றாரு, என் கோபம் அவர்களை விட்டு நீக்கிட்டு. அப்ப இனிமேல் உங்களுக்கு பிளஸிங் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? சில கர்த்தர் என்ன செய்வார், கோபத்தினால சில ஆசீர்வாதங்களை தடை செஞ்சு வச்சிருப்பார். நம்ம உண்மையிலே சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து எப்பொழுதெல்லாம் பாவங்களை அறிக்கிட்டு ஜெபிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் வந்து வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ராஜாவை குறித்து நான் பார்த்தேன். எசபேலுடைய கணவர் யார் தெரியுங்களா? ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கார். என்ன தவறு செய்யறாரு சொன்னா, ஒருத்தர் கீரை தோட்டம் வச்சிருக்கிறான். அந்த கீரை தோட்டத்தை அழிச்சிட்டு அவர் அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி விரும்புறாரு. விரும்பும்போது நேரா இவரு அப்படியே கஷ்டமா உட்கார்ந்து போது அவங்க மனைவியிட்ட போய் சொல்றாரு, எசபேல் சகோதரி கிட்ட. அவனு சொல்லி, இதுக்காக நீ கவலைப்படுற அப்படி சொல்லி ஒரு 4 பேரை எழுப்பி பொய் சாட்சி சொல்ல வச்சு அந்த மனுஷனை சாகடிச்சு அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிறாங்க. இது கர்த்தருடைய பார்வையில பயங்கரமான கோபமா இருக்குது. உடனே அவனை அழிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் உபவாசத்தை தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, தெரியாம இந்த காரியத்தை நானே செஞ்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அழுத போது அவர் சொல்றாரு, உன் காலத்தோட நான் ஃப்ரீயா விட்டுறேன், ஆனா இனி வரப்போகிற ஒரு சந்ததியை நான் என்ன செய்வேன், தண்டிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வித்தியாசமா நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, என் கோபம் நீங்கிச்சு. 3 காரியத்தை சொல்றாரு. உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இரண்டாவது மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். உண்மையாகவே, பொய்யான ஒரு சிநேகம் அல்ல, உண்மையான சிநேகம். வேதத்துல யாராவது சிநேகம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல ஒருத்தர் பயங்கரமா 2 பேர் சிநேகிக்கிறாங்க. யாரு? சவுல் சவுல் தாவீதா. சவுல் தாவீது எப்பவுமே எதிரியா இருந்தாங்க, சண்டை போட்டு இருந்தாங்க. தாவீதும் யோனத்தான் அப்படியே ஸ்திரீகளுடைய சிநேகம் மாதிரி இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரே சொல்ற, யோனத்தான் சொல்ற, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் ராஜாவா மாற போற, நீ ராஜாவா மாறினா என் சந்ததி என்ன செய், பாதுகாத்து கொள்ளு, அவங்க மேல கோவப்படாதுன்னு சொல்றாங்க. அவனுக்கு குணமான மேவி போஷத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை ஒண்ணு இருந்துச்சு. அந்த பிள்ளைய கூட தாவீது பாதுகாத்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். காரணம் அவ்வளவு ஒரு சிநேகமா. அப்ப ஆண்டவருடைய சிநேகம் வேதம் சொல்லுகிறது, அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காரணத்தினால் உன்னை எடுத்துக் கொள்ளுவேன், நித்திய கிருபையில் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்றார். அப்ப இயேசப்பா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த கண்மான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட பாவிகளையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்துல ஒப்புரவாகும் போது உண்மையா சொல்ற கர்த்தரை எடுத்து வல்லமையா பயன்படுத்துகிறார். நான் பேதுரு வாழ்க்கையும் யூதாஸ் வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க. 2 பேரும் பண்ணது என்னது? தப்பு தானே? பேதுரு என்ன பண்ணாரு? இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. யூதாஸ் என்ன பண்ணாரு? காட்டி கொடுத்துட்டாரு. 2மே தப்பா ரைட்டா? 2மே தப்பு தான். இப்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், திடீர்னு ஒரு போலீஸ்கார யாருன்னு தெரியாதுங்க என்னை விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? இவ்வளவு தூரம் நம்ம கூடவே இருந்த மனுஷன் நம்மளை காட்டி நம்மள வந்து யாரும் தெரியாம சொல்றானேன்னு சொல்லி, காரணம் அந்த உயிர் மேல ஒரு பயம் நான் சொல்லிட்டேன். 2வதாக யூதாச பாக்குறோம். எத்தனை வெள்ளி காசு? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆனால் பேதுரு போய் மனம் கசந்து அழுதாங்க. பைபிள் எப்படி? குற்றமில்லாத அந்த ஆண்டவரை நான் மறுதளிச்சுட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுகிறான். ஆனாதான் ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள என்று சொல்லி அவனை பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாத்துறார். மறுதளித்த பேதுருவை கூட மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர். எத்தனையோ நம்ம மறுதளிச்சிருக்கிறோம், எத்தனையோ ஆண்டவர்கிட்ட விலகி போயிருக்கிறோம், எத்தனையோ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், எத்தனையோ தடவை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று சொல்லி நம்மை மன்னித்து இதுவரைக்கும் தேவ சமூகத்துல கர்த்தர்களை வைத்திருக்கிறார். நினைச்சு பார்த்திருப்பீங்களா? நான் சொல்லல, உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். எத்தனை மணி திட்டிருக்க ஆண்டவர்ல,
என்ன ஆண்டவரே நீங்க எவ்வளோ ஜெபம் பண்றோம், ஜெபிக்கவே இல்லை, அவனுக்கெல்லாம் அற்புதம் பண்றீங்க. நாங்க எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு உபவாசம் இருக்கிறோம், எத்தனையோ ஒரு நம்ம பின்மாற்றத்தில் போயிருக்கிறோம், எத்தனையோ ஒரு சபைக்கு வராம போயிருக்கிறோம், எத்தனையோ ஒரு ஆண்டவரை மறுதலித்து இருக்கிறோம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளையே, அவர் நம்மை அதிகமாய் சிநேகிக்கிறபடினாலே வேதம் அதான் சொல்லுகிறது, இயேசுவின் அன்புதான் உலகத்துல பெருசு. பெற்ற தாயின் அன்பு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து விடும், தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பு ஒரு நாள் அழிந்து போகும். பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும், தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பு ஒரு நாள் அழிந்து போகும். என்று மாறாதது என்று சுழன்று இடத்தில் மறையாதது, என்று மாறாதது என்று சுழன்று இடத்தில் மறையாதது, எங்கோ உலகத்து மாறாதது. அன்பு உலகத்தில் அன்பு காட்டொழுந்து, அன்பு உலகத்தில் அன்பு காட்டொழுந்து, என்று மாறாதது அன்பு உலகத்தில் மறையாதது, என்று மாறாதது. ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்துடாதோ, ஜோதிகளும் பிதாவாம் இயேசுவானவரே. ஜோதிகளும் பிதாவாம் இயேசுவானவரே. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசுவை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசுவை மறப்பதில்லை. சூழ்நிலையில் தீவிரம் வாழ்வதா சாவதா இருக்கும் போது கர்த்தர் சொல்ல கொடுத்திருக்கிறார். கடன்பட்ட போது கடன்படுத்தலாம் தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்பொழுது இயேசு நம்மை வாழும்படியா உதவி செய்திருக்கிறார். வாழ்வதா சாவதா என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நீ வாழத்தான் வேண்டும் என்று சொல்லி ஆண்டு செய்யலாம். நான் பாக்குறேன் இந்த வசனம் போட்டிருக்கிறதுல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இழைக்கிறாமல் தன் பாலகனை. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எத்தனை பேர் தெரியுங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 38 குழந்தையில போட்டு போயிடுறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டு முன்னாடி எழுதி வச்சாங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. அப்படிப்பட்டவங்களே உன்னை மறந்து போயிட்டாலும் நான் உன்னை மறக்கலப்பான ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த கண்பானவர்களே மனப்பூர்வமா சிநேகிப்பேன், என் கோபம் வந்துட்டு நீங்கி விட்டு சொல்லிட்டு இப்பதான் நான் பிரசங்கத்துக்கு வர போறேன். என்ன பாஸ்டர் 2 மணி நேரம் கழிச்சு பிரசங்கத்துக்கு வரேன். எப்படி இருப்பாங்க சொல்றது, இஸ்ரவேல் எப்படி இருப்பேன், பனியை போல இருப்பேன். இப்ப நம்ம இயேசு கூட எப்படி நம்மளோட எல்லாரும் பேசலாம், எனக்கு காரணம் சொல்லு எப்படி சொல்லுது, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அப்ப ஆண்டவர் இவ்வளவு நேரம் ஒருவேளை
கோபத்தோடு உங்க மேல இருந்தா கூட கோபம் எப்படி அனலா இல்லையா? வெளிப்படுத்த சொல்றாரு இல்லையா? யோவான் பார்க்கும்போது எப்படி இருந்தார் ஆண்டவர்? அவர் பாரமெல்லாம் எப்படி இருந்துச்சான்? இரும்பில காய்ச்சப்பட்ட வெண்கலம் போல இருந்துச்சான். அவர் கண்ணுல இருந்து அக்கினி வந்துச்சான். அவர் நாசியிலிருந்து அப்படியே அக்கினி காற்று அப்படியே பயங்கரமா வந்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட கர்த்தரை நீ சொன்ன மாதிரி சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் பனியை போல மாற போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கும். இந்த உலகத்துல முதல்ல பேஞ்சது மழை கிடையாதுங்க. என்னது? பனி. அதனால்தான் பாருங்க, அந்த நாட்டுல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 958 வருஷம் வாழ்ந்தாங்க. எல்லாருமே 100 வருஷத்துக்கு மேலதான் வாழறாங்க. அப்படித்தானே? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நீ வேதத்துல பாத்தீங்கன்னா யாரும் அதிகமா வாழ்ந்து போட்டு போது ஒரு வேதத்துல அதிகமா வாழ்ந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா? மெத்துசாலா. எவ்வளவு வயசு அவனுக்கு? நீங்க பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க, 150 வருஷம் வாழ்ந்தான், 200 வருஷம் வாழ்ந்தான், 800 வருஷம் வாழ்ந்தான், 700 வருஷம் வாழ்ந்தான், 500 வருஷம் வாழ்ந்தான். அப்ப எவ்வளவு அசால்ட்டா வாழ்ந்துருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பூமியின் மேல மழை இல்லாதனால மேல எப்படி இருந்துச்சு? அப்படியே ஆண்டவர் தண்ணீரை கட்டி வச்சிருந்தார். ஃப்ரிட்ஜ் மேல இருந்துருக்காங்க எல்லாம் ஜனங்க. மேல ஃப்ரிட்ஜ் மேல இருந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சு என்ன ஆகுது? கெட்டு போகுது. அந்த மாதிரி மனுஷன் வந்து அந்த இயற்கையான சூழ்நிலை இருந்தான். அதுக்கப்புறம் தான் நோவா காலத்துல ஆண்டவர் 40 நாட்கள் மழை பெய்ய வைத்து இந்த உலகத்தை அழித்து திரும்ப ஒரு புதிய உலகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நான் கோபத்தின் உக்கிரத்தில் உங்க மேல இருந்தாலும் கூட இந்த மாதிரி அவர் சொல்றாரு, பனியை போல நான் இருப்பேன். சொல்லுவோமா? வாசி பாருங்க, யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க, வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன கொடுத்தார்? மன்னா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அது எப்படி இருக்குமா? அந்த மன்னா எப்படி இருக்குமா? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. நீங்கின பின் ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி தனியதாக தரையின் மேல் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். சொல்லுவோமா? அப்போ இந்த பனி எப்ப இருந்தாங்க? விடியற் காலத்துல. அப்ப எனக்கு அன்பானவர்களே, எப்போது உனக்கு மன்னா கிடைக்கும் சொன்னா, அதிகாலை வேலை எழுந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு விடியற் காலத்து பனியை போல வார்த்தைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது காலையில யாரா ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? சொல்லுவோமா? ஒரு 2-3 பேர் தூங்குறது நான் பாக்குறேன். ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போடுங்க. அல்லேலூயா. ஏன்னா சில்னஸ் இருக்கிறதுனால என்ன வருது? தூக்கம் வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நான் பேசுறது அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி தான் தெரியல. ஏன்னா நீங்க எந்த சப்ஜெக்ட் வேற மாதிரி. போன வாரம் ஒரு மாதிரி எடுத்தேன், அப்படியே வைராக்கியமா எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். இந்த வாரம் சரி முதல்ல வராங்க பாவம் ராமனை கொடுத்து ஏன்ல எச்சரிக்கைன்னு சொல்லி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறான்னு அப்படியா அப்படின்னு. பனியை போல ஆண்டவர் உங்களுக்கு மாறுவாராம். அப்படின்னா என்னன்னா, என்ன கண்மான தேவங்க பனி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 133ஆம் சங்கீதத்துல, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமா நன்மையுமா இருக்கிறது. அடுத்த வாசிங்க. அப்ப ஆண்டவர் எப்போது உனக்கு பனியை போல இருப்பாரு சொன்னா, காலையில எழுந்து விடியற் காலத்துல எழுந்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பனியை போல மாற போறேன். அப்படியே அந்த பிளஸிங் அப்படியே பனி போல இறங்க. சில்னஸ் அப்படியே எப்போதும் ஒரு சூழ்நிலை. நீங்க பாருங்க, ஊட்டியில இருந்தா எப்போதும் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேன் போட்டுக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு இந்த ஃபேன் போட்டுக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு ஃபேன் போட்டுக்கிறாரு. இப்படி ஒரு மார்கழி மாசம்
நாங்க குளிர்ல போறோம், நாங்க 2 பேரும் நானும் சிஸ்டரும் போறோம் அவர் வீட்டுக்கு. காலையில ஜெபம் பண்ணதுக்கு அந்த சிஸ்டருக்கு போறோம். பார்த்தா அவங்க அப்பா வந்து 4 ஃபேன் போட்டுக்கிறாரு. நான் உள்ள போயிட்டு, ஏங்க மார்கழி மாசங்க குளிர்ந்து என்னங்க இவ்வளவு ஃபேன் போட்டுக்கிறாருன்னா, அவங்க சொல்றாங்க, ஏங்க நாங்க ஊட்டியில இதெல்லாம் ஒரு குளிரா இருக்கு, எங்க அப்பாவுக்கு 10ல 4 ஃபேன் வச்சுக்கிறாரு. அப்ப என்ன ஊட்டியிலே இருந்து ஆகி போச்சு அவங்களுக்கு. மழை வாய்ப்பு சென்னை வந்த உடனே மார்கழி மாசமா இருக்கு மாசமா எங்களுக்கு காத்து 10லன்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை வறண்ட போன உன் வாழ்க்கையில அவர் பனியா இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அதுதான் முதல்ல சொல்ற, அதிகாலை விடியற் காலையில நீ ஏறணும், சீனாய் மலையில ஏறணும் சொல்றாரு மோசே ஆண்டவர். விடியற் காலத்தில் கண்மான தேவ பிள்ளையே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்துல வானத்தின் கொழுமைகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களுக்கு வரப்போகிறது, பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2-3 பேர் சொல்லிருக்காங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, ஒரு பிரதர் சொல்லிக்கிறாங்க. நம்ம சர்ச்சிலே நான் 3 மணிக்குள்ள எழுந்து நான் செய்வேன், ஜெபிப்பேன் பாஸ்டர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் 3 மணிக்கு நான் எழுந்துருவேன். அதே போல சிஸ்டர் வந்து சொல்லிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு இந்த 20-22 வருஷமா அதிகாலை வேளை எப்ப படுத்தாலும் 3 மணிக்கு எழுந்துருவோம் பாஸ்டர். அதனால்தான் கர்த்தர் நடத்துறாரு. அப்ப என்ன, அதிகாலை வேளையில ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இருக்கணும். சும்மா பெருமாள் பண்ணி நம்ம பாட்டு போயிடும், அதிகாலமே தேடுகிறே. இன்னைக்கு யாரெல்லாம் காலையில் ஜெபம் பண்ண உண்மை சொல்லும் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பக்கம் சுத்தமா உண்டு, கையை தூக்க முடியல, உங்களுக்கு கை வலிக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, நம்ம பிளஸிங் பண்ணணும்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா எப்பவுமே ஒரு திட்டம் வச்சிருப்பாரு ஆண்டவர். இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டீங்கன்னா உனக்கு பிளஸிங். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது வாசிங்க, உபாகமம் மன்னிக்கணும் 133 வாசிங்க. சங்கீதம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் எப்ப தெரியுமா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கொரோனா டைம்ல இந்த சொன்னது கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. நல்லா போயிடுச்சு, எல்லாம் அப்படியே ஜெபம் அப்படியே ஜெபம் தான். அதுக்கப்புறம் அந்த வீடியோல கால் வீட்டுல இருந்து பார்ப்பாங்க, பாஸ்டிங்க பேசிருப்பாரு. ஆனா இப்போ சர்ச்செல்லாம் திறந்தாச்சு. ஆனா வெள்ளிக்கிழமைனா வழக்கம் போது நாங்கள் 3-4 பேர் தான் ஒருத்தர் பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறோம். அது ஒரு சிஸ்டர் பூசா வர வந்துட்டாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா 3 பேர் தான் வராங்க. அடிச்சுட்டு நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் எல்லாம் வேலைக்கு போகிறது இருக்காங்க, நம்ம ஆளுங்க எல்லாமே வேலைக்கு எல்லாம் ஒர்க்கர், எல்லாம் வெள்ளிக்கிழமை வர மாட்டாங்கன்னு. சரி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1.5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போகணும். அதுக்கு நேற்றுக்கு சனிக்கிழமை என்னது காத்திருப்பு கூட்டம். காத்திருப்பு கூட்டத்தில் வந்து இங்கே நாங்கள் உட்காந்துட்டோம். அப்புறம் வந்து யாரும் வரல. அதுக்கப்புறம் அந்த மூலையில் ஒரு 2-3 பேர் உட்காந்துட்டு, அப்புறம் சின்ன பசங்க 2-3 பேர் தாங்க, எல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும். எதுக்கு சொல்லுவோம்னா, எனக்கு கண்மான தேவ பிள்ளையே அவர் சொல்றாரு, என் கோபம் உங்களை விட்டு நீங்கிச்சு, ஆனா உங்களை பனி போல நம்ம மத்தியில் இறங்க போகிறேன். பனி என்று சொன்னாலே ஆசீர்வாதம், பனி என்று சொன்னாலே மகிழ்ச்சி தான், பனி என்று சொன்னாலே குளிர்ச்சி தான். அவன் பனியை போல கர்த்தருக்கு மாற போறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. இப்ப வாசிங்க 110:3 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 110:3 மனப்பூர்வமும் இருப்பார்கள், விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த மாசம் நம்மள கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்ற போகிறார், வல்லமையாய் மாற்ற போகிறார். இன்னும் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இன்னும் ஊழியத்தை நம்ம அதிகமா செய்ய போகிறோம். இன்னும் கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் நிற்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 3:20 வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்து ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்துல 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவர் பனியை போல இறங்குகிறவராக இருக்கிறார்.
பனியை போல மாறுகிறவர் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிமா அப்படியே. நான் பனியை போல இருப்பேன். அடுத்து ஓசியா 14:5. பனியை போல இருப்பேன். எப்படி வருவான்? லீலி புஷ்பம். லீலி புஷ்பம் தெரியுமா? லீலி புஷ்பத்தை போல அவர் மலர்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன் சீக்கிரம். உன்னத பாட்டு 2:1 வாசிக்கும் போது 2:1 வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலியமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த லீலி புஷ்பம் எங்க வளரும் தெரியுமா? பள்ளத்தாக்குல வளருகிற ஒரு பூவம். அதை சுற்றிலும் என்ன இருக்குமா? முள்ளு இருக்குமா? ரோஜா பூ மாதிரி அதை சுற்றிலும் முள்ளு இருக்குமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமா இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, எப்பேற்பட்ட போராட்டமான வாழ்க்கை முல்லை போன்று நம்ம சூழ்ந்திருந்தாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்குல அது வளரும். அந்த பள்ளத்தாக்குல மலை மேல இருக்கிற அந்த ஆசீர்வாத மழையை பெய்யும் போது அந்த லீலி புஷ்பம் அது குடித்து அது முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு வாசனை வீசுகிற பூவாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், குமாரருக்குள்ளே யாரு? குமாரருக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். என்னன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், உபத்திரமும், பாடு, கவலை, கண்ணீர் இதன் மத்தியில ஜீவிக்கிற உன்னதான் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறவராக இருக்கிறார். அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய போறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். மேய்கிறார். என் நேசரே பகலில் குளிர்ச்சியாகி போகும் வரைக்கும் நீர் திரும்பி குழும்பும் குழப்பமான கண்மலையில் குதித்து வரும் தலைமானுக்கும் மலையின் குட்டிகளுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உன்னத பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் பாருங்க, நம்ம லீலி புஷ்பத்தை போல உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கெல்லாம் கஷ்டமே இல்லை, யாரும் கைது முடியாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் உபத்திரம் இருக்கு. இதன் மத்தியிலே ஆண்டவரை கனம் பண்ணுகிற, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையாக இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். பனியை போல இருக்கிறது மாத்திரம் அல்ல, எப்படி இருக்கிறேன்? லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது சொல்றாரு, லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேது மரங்களை போல வளருவாங்க. அப்படின்னா என்னன்னா, லீபனோன் என்பது ஒரு வனம். அந்த வனத்துல பலதரப்பட்ட மரம் இருந்துச்சாம். கேது மரம் இருந்துச்சு. வாசிச்சு பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8-16 வாசிங்க. நான் முடிச்சிருக்கேன். 2 நாளாகமமா 2:8. லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களும் தேவதாரு விருட்சங்களும் வாசனை மரங்களையும் அனுப்பும். வெட்ட நல்ல கவனிங்க. கர்த்தருடைய தேவ பிள்ளை சாலமோன் சபையை கட்டுவதற்கு ஈராம் கிட்ட கேட்கிறார். ஈராம் என்ற ஒரு அரசகிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட லீபனோன் இருக்கிற அந்த வனத்திலே பலதரப்பட்ட மரம் இருக்குது, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய், நீ மரங்கள் எல்லாம் அனுப்புன்னு சொன்ன. அவர் என்ன செய்தாரு? கேதுரு மரத்தை அனுப்புறாரு. தேவதாரு மரம். கேதுரு மரம் என்ன, இங்க என்ன மரம் சொல்ல தெரியுமா? தேக்கு மரம் தெரியுங்களா?
தேக்கு மரம்ன்றீங்களா, அந்த மாதிரி கேதுரு மரம்ன்றது வந்து இஸ்ரேல் நாட்டில் பயங்கர ஃபேமஸ். தேவதாரு மரம்ன்றது அது ஒரு பலமான மரம். அப்புறம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் பல மரங்கள் அதுல அடங்கி இருக்குது. அப்ப என்னன்னா ஆண்டவர் பாருங்க, லீபனோன் என்கிற அந்த வனத்திலே கேதுருவை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரா, வளர்க்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையிலே பிரயோஜனப்படும்படியாக அநேக மரங்கள் வனத்துல இருந்தாலும் அது சபைக்கு பிரயோஜனப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, கேதுரு மரத்துல தான் உத்தரவு போடணும், தேவதாரு மரத்துல தான் உத்தரவு போடணும், இந்த மரத்துல தான் இது செய்யணும், அந்த மரத்துல தான் அதை செய்யணும்னு சொல்லி நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன லேவியர் ராமர்கள் எல்லாம் கிளீனா ஆர்டர் சொல்லியிருப்பார். அப்ப நம்மலாம் யாரு? வனாந்தத்துல மரமா இருந்தவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறாரு, பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல எந்த மரம் உங்களுக்கு தான் தெரியும். கேதுரு மரமா, வாசனை வீசுகிற சந்தன மரமா, இல்ல அப்புறம் தேவதாரு விருட்சமா, இப்படி பல தரப்பட்ட மரங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு சபை கட்டும்படியாக கர்த்தர் வைக்கிறார். அப்ப அதே தேவன் தான் சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ரகசியம் அப்படிதான். ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு பனிய போல இருக்கிறார். நான் பனிய போல இருக்கிறேன். இயேசுவை பிரியப்படுத்துகிற லீலி புஷ்பத்தை போல நான் இருக்கிறேன். கேதுரு மரம் போல நான் இருக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்கிற கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அழியாத ஒரு மரம். ஒலிவ மரத்தை பார்த்திருக்கீங்களா? இஸ்ரேல் நாட்டுல ஒலிவ மரம் தான் அழியாத மரம். இந்த உலகமே அழிஞ்சாலும் கூட வசனம் உண்டு ஆதியாகமத்துல, ஒரு புறாப்பை கொத்தி கொண்டு செய்து ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்து பைபிள் இருக்குது. அப்ப என்னன்னா, ஒலிவ மரம் எப்படி அது வேர்களை விட்டு அப்படியே படகுகிறதோ அது போல மரத்தை போல நாம் இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், மரமாய் இருக்கிற உன்னை கர்த்தர் சபைக்காக பயன்படுத்த போகிறார். ஏதோ ஒரு வகையில் சபைக்காக நீங்க பயன்பட போறீங்க. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்காக நீங்க பயன்பட போறீங்க. இந்த மாசம் சொல்றார், உன் சீர்கெட்டை குணமாக்கிட்டேன். இரண்டாவது, மனப்பூர்வமா சிநேகிப்பேன். மூணாவது, என் கோபம் விட்டு நீங்கிடுச்சு. நாலாவதாக, நான் உனக்கு பனியை போல இருப்பேன். ஐந்தாவதாக, எனக்கு லீலி புஷ்பம் போல இருப்பேன். ஆறாவதாக, லீபனோன்ல கேதுரு போல நான் உன்னை மாத்த போறேன். ஸ்ட்ராங்கா மாத்த போறேன். நீ உனக்கு அவிசுவாசம் இருக்காது, இனி உனக்கு பலவீனம் இருக்காது, இனி உனக்கு போராட்டம் இருக்காது. எது வந்தாலும் இயேசு என் கூட இருக்கிறார். இது சொல்லத்தக்கதாக இந்த கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா கஷ்டம் வந்து அனுபவிச்சு பாருங்க. சில பேர் பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் தைரியமா இருப்பாங்க. சில பேர் சின்ன துன்பம் வந்தாலும் அழுதுருவாங்க, சின்ன துன்பம் வந்தாலும் வேற முடிவு தேடிப்பாங்க. ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கேதுரு போல ஸ்ட்ராங்கா வைக்க போறேன், ஸ்ட்ராங்கா நாட்ட போறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என்னை பாதுகாப்பான், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு உங்களுக்கு பனியை போல இந்த மாசம் ஆண்டு மாற போறேன். அநேக அற்புதங்களை செய்ய போறேன். உங்க ஆண்டோட அதிகமா நேசிக்கிறேன். நீங்க நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா உங்களை பார்த்து மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். அதுக்கு முன்னதாக கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த பிள்ளைக்காக நம்ம செய்கின்றார். போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணுவதெல்லாம் நீங்கள் நினைவு கூறும்படி செய்கின்றார். ஆக நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வருவதாகவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எங்களுக்கு நாங்கள் மாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரம் நிதானித்து அறியாததான் தனக்கு ஆக்கிரி தீர்ப்பு ஒருபடி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களுக்கு அநேகர் விளைவுகளும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம்.
அது பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிஷம் எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தோட எல்லா தடைகளையும் உடைப்பா எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பரிசுத்தமாக நாங்கள் அசோக் பண்ணுறோம். அந்தபடி ஒரு பாத்திரத்தை நாங்கள் She's
யாரும் எழுந்துக்கோ. நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியம் சிறையும் சமாதானம் இருந்து நம்மோடு சகல பக்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.